வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க? வீட்ல யாரும் இல்லாம சுகன்யாவுக்கு பயங்கரமா போர் அடிக்குது. டென்ஷன் ஆகுறவங்க பழனிக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வரலன்னா நடக்கிறது வேறன்னு அவங்க மிரட்டிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பேப்பர் எடுத்து பார்த்து மொபைல் எடுத்து பார்த்து 10 நிமிஷத்துக்கு மேலாச்சு இன்னும் ஆளை காணோம். அப்படிங்கிற சுகன்யா மறுபடி கால் பண்ண ரிங் சவுண்ட் வீட்டுக்குள்ள வருது. ஏன்னா பழனி வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. இவங்க காதுல இருந்து போன் எடுக்க ஒரு பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து பார்த்துட்டு எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணிக்கிட்டே இருக்க, எதுக்காக வர சொன்ன அப்படின்னு எரிச்சலா கேக்குறாரு. உங்க அக்கா தான் அறிவு இல்லாம வீட்டை பாத்துக்கன்னு பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போனாலே ஒத்த ஆளா எப்படி சமாளிப்பா? ஒத்தாசை ஏதாவது பண்ணுவோன்னு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தோணுச்சா? 5 பேருக்கும் 4 நாளைக்கு 3 வேளைக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு போட என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சுகன்யா சொல்ல, வீட்டை பாத்துக்கன்னு அக்கா சொன்னப்பவே நீ முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு பழனி நியாயமா கேட்க வேகமா எழுந்திருக்கிற சுகன்யா, அவங்க எங்க என்கிட்ட கேட்டாங்க? வீட்ல பாத்துக்கோன்னு சொல்ல மட்டும்தானே செஞ்சாங்க. காலையில சமைச்சாச்சு, மத்தியானம் சமாளிச்சாச்சு, ராத்திரிக்கெல்லாம் என்னால சமைக்கலாம் முடியாது அப்படின்னு சுகன்யா சொல்ல, இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு பழனி கேட்க, சமையல் வேலையெல்லாம் நீங்களே பாருங்கங்கறாங்க சுகன்யா. எனக்கு பெருசா சமைக்க வராது அப்படின்னு பழனி சொல்ல, அப்ப ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்கன்னு அசால்ட்டா சொல்றாங்க சுகன்யா. பாவம், அவங்களுக்கு பாண்டியனை பத்தியும் தெரியாது, காசு இல்லாத பழனிய பத்தியும் தெரியல. பழனி அப்படியே திகைச்சு போய் நிக்க, என்ன கையில காசு இல்லையா அப்படின்னு படு நக்கலா கேட்க, இல்ல காசு இருந்தாலும் ஹோட்டல்ல வாங்குறதெல்லாம் மச்சானுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு பழனி சொல்ல, நீங்க என்ன கட்டுனீங்களா இல்ல உங்க மச்சான கட்டுனீங்களா? அவரை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? சமைக்க தானே தெரியாது, எட்டுப்படி வேலை எல்லாம் செய்யலாம்ல, கடையில அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. சமையலுக்கு காய்கறி எல்லாம் வெட்டி வைங்க, வீட்டு நல்லா பெருக்கி நல்லா தொடச்சு வைங்க, நல்ல தண்ணி வருது அதெல்லாம் புடிச்சு வைங்க அப்படின்னு சுகன்யா அடுக்கிக்கிட்டே போக அப்படியே நிக்கிறாரு பழனி. என்ன முடியாதா? நான் தான் எல்லாத்தையுமே பண்ணணுமா? வேலை செய்ய பலிக்குதோன்னு சுகன்யா கேட்க, 10 வயசுல இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்க வேணாம், வேலை செய்ய எப்போதுமே எனக்கு வலிச்சது இல்ல, நான் செய்யறேன், நீ சொல்றதுக்கு மேலேயே நான் செய்யறேன், ஆனா உன்னை கட்டினேன் பாத்தியா, அத நினைச்சாதான் எனக்கு வலிக்குது அப்படின்னு பழனி சொல்ல, என்ன என்ன ஓவரா பேசுறிய, என்ன கொடுமைக்காரி மாதிரி சித்தரிக்கிறீங்களா அப்படின்னு சுகன்யா வரிஞ்சு கட்டிட்டு வர, போதும் நீ எதுவுமே சொல்லாத, எம்பட்டு வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன், ஆனா தயவு செஞ்சு வாக்குவாதம் மட்டும் பண்ணாத தாயி ப்ளீஸ் அப்படின்னு கையெழுத்து கும்பிடுறாரு பழனி. முந்தானை இழுத்து சொருகிட்டு சுகன்யா கிச்சனுக்குள்ள போக நொந்து போய் நிக்கிறாரு பழனி. 2 சில்வர் சருவத்தை கொண்டு வந்து டொப்புன்னு வச்சு, இந்தாங்க அங்கதான் தண்ணி இருக்கு போய் புடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல, ஒரு சருவம் உருண்டு கீழே விழுந்துருது. சுகன்யா கொடுமைக்காரி எல்லாம் இல்ல, மகா கொடுமைக்காரி. ஏற்கனவே கடையில முழுக்க முழுக்க வேலை பார்த்துட்டு இருக்க பழனி நிஜமாவே டயர்ட் ஆயிடுறாரு. வேர்த்து வழியுது. 2 பாத்திரத்துல தண்ணிய கொண்டு வந்து வச்சுட்டு முகத்தை தொடச்சிட்டு வெளியே வர்றாரு. காய் எடுத்துட்டு இருக்க சுகன்யா, அதுக்குள்ள எங்க போறிய, இருங்கன்னு மிரட்ட அப்படியே நிக்கிறாரு பழனி. இதெல்லாம் யார் வெட்டுவா, இதெல்லாம் வெட்டி இதுல போடுங்க அப்படின்னு வெஜிடபிள் ஒரு பிளேட் சாப்பிங் போர்ட கொண்டு வந்து டொப்புன்னு எறியறாங்க. சுகன்யா கிட்ட காட்ட முடியாத கோவத்தை சேர் கிட்டையும் வெஜிடபிள்ஸ் கிட்டையும் காட்டுறாரு பழனி. அப்போ மொபைல் ரிங்காக எடுத்து காதுல வச்சு ஹலோ மச்சாங்கிறாரு பழனி. ஏண்டா இலை, டெலிவரிக்கு போனவன் அப்படியே போயிட்டியாடா, எங்கடா இருக்கன்னு கேட்க, அது அது வீட்டுலங்கிறாரு பழனி. யார் வீட்டுலன்னு பாண்டியன் கேட்க, நம்ம வீட்டுலதான் மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல, டேய் அங்க எதுக்குடா இப்ப போன அப்படின்னு பாண்டியன் கேட்க, என்ன சொல்றதுன்னு முழிக்கிற பழனி, அது ரொம்ப தலைவலியா இருந்தது மச்சா, அதான் அதான் நான் வீட்டுக்கு வந்தேன்னு சமாளிக்கிறாரு. ஏண்டா இலை, வீட்டுக்கு போனா சொல்லி தொலைய மாட்டியாடா, நீ வருவேண்டு காத்து கிடக்கணுமா நான் இங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, சாரி சாரி மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல, சலிச்சுக்கிற பாண்டியன், ச்சே உன்னையெல்லாம் வச்சு எப்படிதான் கடை நடத்த போறேன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு அவரும் அவர் பங்குக்கு வறுத்து எடுத்துட்டு போனை வச்சிடுறாரு. பழனி இருத்தலை கொள்ளி எறும்பா அப்படி தவிக்கிறாரு பாவம். காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு வீட்டெல்லாம் கூட்டி அள்ளிட்டு இருக்காரு. கிச்சன்ல சூனியக்காரி யாகம் விளக்குற மாதிரி வடசட்டில வெஜிடபிள்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க சுகன்யா. அவங்க முகத்துல அப்படி ஒரு வெறுப்பு. வீட்டை கூட்டி முடிச்ச பழனி மாப் போட்டுட்டு இருக்க, தரவணன் மெதுவா உள்ளர வந்து நிக்கிறாரு. அத்தைக்கு சப்போர்ட்டா மாமா வீட்டு வேலையெல்லாம் பாக்குறாரா அப்படின்னு நினைக்கிறவரு அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. விடியற வரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்க போறீங்களா அப்படின்னு சுகன்யா கத்துற சத்தத்தை கேட்டு பழனி கொஞ்சம் நிறுத்திட்டு மறுபடியும் தொடக்கிறாரு. இதை கேட்ட சரவணன் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. ஒரு வேலையாவது உருப்படியா சரியில்ல, நீ எந்த நேரத்துல உங்களை என் தலையில கட்டி வச்சாங்களோ, இவ்வளவு நேரம் நான் கத்திட்டு இருக்கேன், இருக்கீங்களா போயிட்டீங்களா அப்படின்னு கரண்டிய தூக்கி அடிக்கிறாங்க சுகன்யா. இந்த சத்தத்தை கேட்டு குனிஞ்சு நொந்து விட்டு இருக்கிற பழனி
சட்டுன்னு நிமிர்ந்து பார்க்க அங்க சரவணன் நிக்கிறத பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாரு. சரவணனுக்கும் வாயில பேச்சே வரல. எங்க ஒரு சத்தத்தையும் காணோம். இந்த நாய் இருக்கா இல்லையான்ற கோவத்தோட சுகன்யா வெளியே வர்றாங்க. அப்படியே சரவணனை பார்த்து அதிர்ந்து போறாங்க. ஐயோ இவன் எப்போ வந்தா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற சுகன்யா உடனே முகத்தை மாத்திக்கிட்டு காது டு காது சிரிச்சுட்டு, சரவணா நீ எப்ப வந்தன்னு கேக்குறாங்க. எந்த உணர்ச்சியும் காட்டாம இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ மாமாவுக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய தெரிய மாட்டேங்குது, செய்ய வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேலையை 2 வேலை ஆக்குறாங்க. ஏங்க குடுங்க குடுங்க நீங்க போய் இந்த வேலையெல்லாம் அப்படின்னு மாப வாங்குறவங்க பக்கெட்டை கையில எடுத்துக்கிட்டு டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியான்னு சரவணனை பார்த்து கேக்குறாங்க. இல்ல வேண்டான்னு அவர் சொல்லிடுறாரு. பக்கெட்டையும் மாபையும் எடுத்துட்டு சுகன்யா உள்ளர போயிட ரொம்பவே சங்கடமா சைடுல பாக்குறாரு பழனி சரவணனை. 2 பேருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல. பழனி மாடியில நடந்துகிட்டு இருக்க சரவணன் ஒரு பேக்கோட வர்றாரு. டேய் மாப்ள என்ன மாடிக்கு வர சொல்லிட்டு நீ எங்க போனேன்னு கேக்குறாரு. சொல்றேன் மாமா வாங்க உட்காருங்க அப்படிங்கிற சரவணன் அவரையும் உட்கார வச்சுட்டு தானும் உட்கார்ந்து பேக்ல இருந்து பாட்டில்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. டேய் 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 மாப்ள எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறாரு. 2 பேருமே சோகமா இருக்கும். அந்த சோகத்தை மறக்கலான்னு தாங்கிறாரு சரவணன். உனக்கு என்ன சோகம்னு கேக்குறாரு பழனி. எனக்குன்னு எந்த சோகமும் இல்ல, ஆனா நீ சோகமா இருக்கல்ல மாமா, உன்னை பார்த்து நான் சோகமாயிட்டேன். சரவணன் சொல்ல, சோகமா இருந்தா குடிக்கணும்னா இந்த உலகத்துல எல்லாருமே குடிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கணும் மாப்ள, இத உங்க அப்பா பார்த்தா பிரச்சனை ஆயிடும், தயவு செய்து எடுத்து வச்சிடுறாங்கிறாரு பழனி. அப்பா எதுவும் பார்க்க மாட்டாரு, நீ குடி மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் ஏண்டா நான் குடிச்சாலே நீ வேண்டான்னு தானேடா சொல்லுவ அப்படின்னு பழனி கேட்க, மாமா இன்னைக்கு நான் சொல்றேன் குடி மாமா, இந்தா அப்படின்னு ஒரு பீர் பாட்டில் எடுத்து நீட்டுறாரு சரவணன். வேண்டாம் மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு பழனி சொல்லிட்டு இருக்க, புடி மாமா குடி அப்படின்னு அவர் கையில வைக்கிறாரு. இவரும் ஒரு பியர் பாட்டில கையில எடுத்துட்டு அவராவே சேர்ஸ் அடிச்சுட்டு கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படின்னு சொல்ல பழனியும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. சரவணன் கண்ணுல ஒரு மாதிரி பயங்கர வலி, நான் பழனி கண்ணுல இன்னொரு மாதிரி வலி. என்னதான் பிரச்சனை மாமா உங்களுக்குள்ள, சொல்லு மாமான்னு சரவணன் கேட்க, தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனாடா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியவே இல்ல, எல்லாத்துக்குமே என்ன திட்டுறா சண்டை போடுறா அப்படின்னு ரொம்பவே வருத்தமா பழனி சொல்ல, நீ பேசி பாத்தியா மாமா அத்தை கிட்ட அப்படின்னு சரவணன் கேட்க, பேசவே முடியலடா, ரொம்ப கோவப்படுறா கத்துறா, அன்னைக்கு கூட மீனா ஒரு விஷயம் சொல்லுச்சு, அத கேட்கலான்னு போனதுக்கு அம்புட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா, நம்ம வீட்டுல யாரு முகத்திலயும் முழிக்காத மாதிரி அப்படி பண்ணிட்டாடா, ஐயோ அத பத்தி நினைச்சாலே இப்ப கூட எனக்கு உடம்பெல்லாம் பதறுதுடா அப்படின்னு பழனி சொல்ல, ஆனா மத்தவங்க முன்னாடி அவங்க நார்மலா தானே மாமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சரவணன் கேட்க, ஆமா அது என்னமோ நல்லாதான் நடந்துக்கிறா, ஒரு பிரச்சனையும் இல்ல மாப்ள, ஒருவேளை என்ன அவளுக்கு பிடிக்கலையோ, ஒருவேளை என்ன அவளுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோ அப்படின்னு பழனி கேட்க, அது எப்படி மாமா பண்ணுவாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, வேற என்ன காரணத்தினால என்கிட்ட அவ அப்படி நடந்துக்கிறானே தெரியலையேடா மாப்ள, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராதான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறா, நான் தெக்க கூப்பிட்டா வடக்க போறா, ஐயோ இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரு 50 தடவையாவது போன் பண்ணிருப்பாடா, கடையில இருந்தேன்னு வை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாடா, வீட்டுக்கு வந்தா விடாம என்ன திட்டிக்கிட்டே இருக்காடா, அண்டபடி பேசுறா, இன்னைக்கு நேத்து இல்லடா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இதே கதை தாண்டா நடக்குது, பகல்ல நிம்மதி இல்ல, நைட்டாவது நிம்மதியா தூங்கலாம்னு தூங்குனா எழுப்பி உட்கார வச்சு திட்டுறாடா, இப்பெல்லாம் நான் தூங்குறதே இல்லடா மாப்ள, கடையில தான் ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு தூங்கிட்டு இருக்கேன், அதுக்கும் உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டே தான் இருக்கேன், ஆனா என்ன இவகிட்ட வாங்குற திட்டுக்கு அது எம்புட்டோ பரவாயில்ல மாப்ள, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க கூடவே எங்க தம்பியும் இருப்பான்னு எங்க அண்ணனுங்க சொல்லியிருப்பாங்க, வசதியா வாழலாம்னு நினைச்சாலோ என்னமோ, அது நடக்கலாங்கிறதுனால அவ கோவப்படுறாளோ என்னமோன்னு எனக்கு புரியவே இல்லடா அப்படின்னு பழனி கிட்ட கிட்ட மனசுல இருக்கதெல்லாம் கொட்ட, மாமா உங்க அண்ணனுங்க அளவுக்கு வசதியா இல்லைன்னா கூட நாமளும் ஓரளவுக்கு வசதியா தானே மாமா இருக்கோம் அப்படின்னு சரவணன் சொல்ல, அங்க இருக்கிற வசதி இங்க கிடையாதுல்ல மாப்ள, அது மட்டும் இல்லாம நான் மளிகை கடையில சாதாரண எடுபடி வேலை பாக்குற ஆளு, அது எல்லாமே சேர்ந்துதான் அவ என்ன பார்த்தாலே கோவப்படுறாளோ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, கடையில இருந்து உங்க அப்பா உடனே போன் பண்ணி கடைக்கு வர சொல்லுவாரு, நான் வீட்டுக்கு வந்தேன்னா இவ எனக்கு வேலையா சொல்லி சாகடிக்கிறா, நல்ல வேலை நீ வந்த, நீ மட்டும் வரலன்னா என் கதி அதோ கதிதான் மாப்ள, நீ குடுத்து வச்சு வேண்டா, மயிலு நல்ல புள்ள, பேருக்கு ஏத்த மாதிரி தங்கம், உன்னைய நல்லா பாத்துக்கிறா, உன்கிட்ட சண்டை போடுறது இல்ல, குறிப்பா உன்கிட்ட கோவமே படுறது இல்ல அப்படின்னு மயிலோட அருமைகளை பழனி சொல்லிட்டு இருக்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல திகைச்சு போறாரு பழனி. ஏண்டா அப்படி சொல்ற அப்படின்னு பழனி கேட்க, நாங்க சண்டை போடுறதில்ல கோவப்படுறது இல்ல, இதனால நாங்க சிறந்த தம்பதி ஆயிட முடியாதுல்ல,
எங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கதான் மாமா செய்யுதுங்கிறாரு சரவணன். அப்படி என்னடா பிரச்சனைன்னு பழனி கேட்க, சொல்ற அளவுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. அப்பப்ப வர்ற பிரச்சனையை சொல்றேங்கிறாரு சரவணன். பழனி அப்படியே திகைப்போட பாத்துக்கிட்டே இருக்க, அதை விடு, குடிமாமா குடிமாமா அப்படிங்கிற சரவணன் பாட்டில கையில புடிச்சிட்டு இருக்க பழனி எடுத்து கடகடன்னு குடிக்கிறாரு. ரொம்பவே விரக்தியில இருக்க பழனி, ஏமாப்ல எல்லாமே சரியாயிடும்ல அப்படின்னு கேட்க, சரியாயிடும்னு நம்புவோம் அப்படின்னு அடிவானத்தை பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. மயிலு காஃபி குடிச்சிட்டு இருக்க, ராஜியும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அக்கா அத்தை தூங்கிட்டாங்களான்னு கேக்குறாங்க. ஓ, அத்தையும் தூங்கிட்டாங்க, அரசியும் தூங்கிட்டா அப்படின்னு சொல்ல, சரி சரின்னு தலையாட்டுறாங்க ராஜி. மீனா ஏதோ பயங்கர யோசனையா காஃபி டம்ளர் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அக்கா, என்ன பலமான யோசனையா இருக்கு அப்படின்னு ராஜு கேட்க, என்ன கட்டினவரு இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாரோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, அவரு என்ன பண்ணிட்டு இருப்பாரு, தூங்கி இருப்பாருங்கிறாங்க ராஜி. இல்லன்ற மாதிரி தலையாட்டுற மீனா, நான் இல்லாம என் புருஷனுக்கு தூக்கமே வராது அப்படின்னு மீனா சொல்ல, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி செந்தில் தம்பி தூங்கவே இல்லையாக்கும், சும்மா கதை விடாத மீனா அப்படின்னு மயிலு கிண்டல் பண்ண ராஜு சிரிக்கிறாங்க. அக்கா, கல்யாணத்துக்கு முன்ன வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற. இப்ப நான் இல்லைன்னா அவரால தூங்கவே முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, ஆ அப்படியா அப்படிங்கிற மாதிரி மயிலு கேட்க, அட எல்லாரும் தூங்கிட்டு தான்க்கா இருப்பாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாரு, ப்ரூவ் பண்ணவான்னு அடிச்சு சொல்றாங்க மீனா. எப்படின்னு ராஜு கேட்க, வச்சுட்டு போன் எடுக்கிற மீனா, இப்ப பாரு ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு கால் பண்றாங்க. ரிங் ஆகுது. செந்தில் கால் ஆன் பண்ணி அதுல வைக்க மீனா ஹலோங்கிறாங்க. சொல்லுடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, ஸ்பீக்கர்ல இத கேட்டுட்டு ராஜியும் மயில வெக்கத்துல சிரிக்கிறாங்க. மீனா ரொம்ப பெருமையா பாத்துட்டு, என்ன பண்றியன்னு கேக்குறாங்க. நீ இல்லாம ரூமே வெறிச்சோடி இருக்கு, தூக்கமே வரமாட்டேங்குது, சும்மா போனத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன மிஸ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க மீனா. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, எல்லாருமே வெக்கத்தோட சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி, நான் போனை வைக்கிறேன்னு மீனா சொல்ல, ஏய் 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 மீனா, என்ன அதுக்குள்ள வைக்கிற அப்படின்னு செந்தில் கூப்பிட, இல்ல மிஸ் பண்றீங்களான்னு தெரிஞ்சுக்க கூப்பிட்டேன், தெரிஞ்சிருச்சு, நான் வைக்கிறேன், அப்புறமா கூப்பிடுறேன்னு வெக்கத்தோட சிரிச்சிட்டு வைக்க போக, ஏய் 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 மீனா, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயேன் அப்படின்னு செந்தில் கெஞ்ச, ஐயோ, கூட மயிலக்காவும் ராஜியும் இருக்காங்க, வைங்க, நான் அப்புறமா பேசுறேங்கிறாங்க மீனா. ஏண்டி அவங்க முன்னாடி வச்சா மிஸ் பண்றீங்களான்னு கேட்ட அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா 2 பேரையும் ஒரு பார்வை பார்க்க 2 பேரும் சத்தம் இல்லாம சிரிக்கிறாங்க. போன் ஏதோ ஸ்பீக்கர்ல இருக்கான்னு செந்தில் கேட்க, ஐயோ அதெல்லாம் இல்லங்கிறாங்க மீனா. ஏய் உண்மையை சொல்லுன்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க, இல்ல மாமா ஸ்பீக்கர்ல எல்லாம் இல்லன்னு ராஜி சொல்றாங்க. செந்தில் பதறி அடிச்சு போன காதுல இருந்து எடுக்கிறாரு. ஏண்டி சும்மா இருக்க மாட்டியாங்கிற மாதிரி மீனா ராஜியை பாக்குறாங்க. ஏய் ஏய் என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க, நான் அப்புறம் கூப்பிடுறேங்கன்னு போனை வச்சிடுறாங்க மீனா. ஷோ, மனத்தை வாங்குறா அப்படின்னு செந்திலும் போனை வைக்கிறாரு. போனை வைக்கிற மீனா, ஏய் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, அக்கா எல்லாம் ஒரு ஃபன்னு தான்க்கா அப்படின்னு ராஜி சந்தோஷமா சிரிக்க, ரொம்பவே சங்கடமா சிரிக்கிறாங்க மயிலு. நான் சொன்னேன்ல அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா சரவண மாமா உங்களை ரொம்ப மிஸ் பண்றாருல அப்படின்னு ராஜு கேட்க, திகைச்சு போற மயிலு, அவங்களா கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, நான் நான் நம்ப மாட்டேன்பாங்கிறாங்க மீனா. ஏன் ஏன் நம்ப மாட்ட அப்படின்னு மயிலு சொல்ல, என்னமோ நீங்க சொல்றத நம்பணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோன்னு தவிக்கிறாங்க மயிலு. நீங்களும் என்ன மாதிரி போன் பண்ணி ப்ரூஃப் பண்ணுங்க, வேணும்னா நான் நம்புறேன் அப்படின்னு மீனா குறும்பா சொல்ல, போனாங்கிறாங்க மயிலு. ஆமா, நான் பண்ணேன்ல, நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ வேண்டான்னு தலையாட்டுறாங்க மயிலு. பண்ணுங்கக்கா அப்படின்னு மீனா கம்பல் பண்ண, வேண்டாம் மீனா அப்படின்னு மயிலு சொல்ல, அட பண்ணுங்கக்காங்கிறாங்க மீனா. மயிலு அப்படியே உட்கார்ந்துருக்க, பண்ணுங்கக்கா, அட போன் எடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, மயிலு போன் எடுக்க 2 பேரும் ஏன்னு கிளாப் பண்றாங்க. பண்ணுங்க 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 அப்படின்னு ராஜு சொல்ல, இல்ல அப்படின்னு மயிலு தலைய சொரிஞ்சிட்டு இருக்கா. அக்கா போனை கொடுங்கன்னு புடுங்குற ராஜி, மாமா நம்பரை எப்படி சேவ் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஐயோ ராஜி ராஜி அப்படின்னு பதறிட்டு இருக்க, சொல்லுங்கங்கிறாங்க ராஜி. இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு மயிலு கேட்க, நான் போன் பண்ணி தர்றேன், நீங்க என்ன மிஸ் பண்றீங்களான்னு மட்டும் கேட்டுட்டு வச்சிருங்க, அவ்வளவுதான், அது மட்டும் போதும்னு ராஜு சொல்ல, ஐயோ வேணாமே, கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு மயிலு கேட்க, ஆமா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ராஜு சொல்ல, சரி குடு நானே பண்றேங்கிறாங்க மயிலு. ராஜு குடுக்காம வச்சிருக்க, நான் பண்றேன் குடு ராஜி, நான் பண்றேன் அப்படின்னு போனை வாங்கி போனை ட்ரை பண்றாங்க. வெக்கத்தை பாரு அப்படின்னு மீனா சொல்ல, மயிலு உண்மையிலேயே தவியா தவிக்கிறாங்க. ராஜி என்ன இன்னும் பண்ணலங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க, இப்ப நீங்க பண்றீங்களா
இல்ல என் போன்ல இருந்து பண்ணி அக்காவை மிஸ் பண்றீங்களான்னு கேட்கவா அப்படின்னு மீனா கேட்க, வேணாம் 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 வேணாம், நானே பண்றேன் அப்படிங்கிற மயிலு வேற வழி இல்லாம கால் பண்ண, அது பண்ணுங்க அப்படின்னு ஃபன்னுக்கு ரெடியா உட்கார்ந்துருக்காங்க மீனாவும் ராஜியும். வைக்க முடியாது போலன்னு ஒரு பெருமூச்சு எடுத்துட்டு கால் பண்றாங்க மயிலு. எங்க போகுதுன்னு மயிலு சொல்லிட்டு இருக்க மொபைல் எடுத்து பாக்குறாரு சரவணன். ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு காலை கட் பண்ணிட்டு வச்சிடுறாரு. மயிலு மறுபடியும் கால் பண்ண எடுத்து பார்த்துட்டு கட் பண்ணிட்டு வச்சிடுறாரு. சமாளிச்சுக்கிற மயிலு, அது அது இன்னைக்கு வேலை ஜாஸ்தின்னு சொன்னாரு, அதான் டயர்ட்ல தூங்கி இருப்பாங்க, மத்தபடி மிஸ் பண்ணதான் செய்வாங்க அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. ஆனாலும் மிஸ் பண்றதுக்கு ஒருத்தங்க இருந்தா நல்லாதான் இருக்கும்ல அப்படின்னு ராஜு சொல்ல, என்னமோ இவள மிஸ் பண்றதுக்கு யாருமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கான், அதான் கதிர் இருக்கானே, அவன் உன்னை கண்டிப்பா மிஸ் பண்ணதான் செய்வான் அப்படின்னு மீனா சொல்ல, இல்லன்ற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜி. நாங்க 2 பேரும் ஃபோன் பண்ணோம்ல, அதே மாதிரி நீயும் கதிர் தம்பிக்கு ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணி மிஸ் பண்றியான்னு கேளு அப்படின்னு மயிலும் கம்பல் பண்ண, ஐயையே அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ராஜு சொல்ல, ஆ அடுத்தவங்கள்ட்ட கேக்குறப்ப இனிச்சுது, உங்களுக்குங்கிறப்ப கசக்குதோ, கேளுங்க மேடம்ங்கிறாங்க மீனா. அக்கா வேணாம்க்கா அப்படின்னு ராஜு சொல்ல, அதெல்லாம் தெரியாது, நீ கேட்டுதான் ஆகணும், இப்ப கேளு ஃபோன் பண்ணுங்கிறாங்க மயிலும். கேட்டுதான் பாப்போம் என்ன சொல்றான்னு மனசுல நினைக்கிறாங்க ராஜு. கேட்டுதான் ஆகணும், நாங்கெல்லாம் கேட்டோம்ல கேளு அப்படின்னு மீனா சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு போன் எடுக்கிறாங்க ராஜி. அவங்க ரிங் பண்ணிட்டு காதுல வைக்க, ஏய் ஸ்பீக்கர்ல போடுன்னு கைய எடுத்து விடுறாங்க மீனா. அவங்க ரூம்ல தரையில பாயில படுத்திருக்க கதிர் போன் எடுத்து ஹலோங்கிறாரு. ராஜி ஹலோன்னு சொல்ல, மணி என்ன ஆகுது, இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு கதிர் கேட்க, ஆமா என்னமோ நீ தூங்கிட்ட மாதிரி என்னை தூங்க சொல்ற அப்படின்னு ராஜு கேட்க, நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ண அப்படின்னு கதிர் கேட்க, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுங்கிறாங்க ராஜி. என்ன கேட்கணும்னு கதிர் கேட்க, இந்த பக்கமா அந்த பக்கமா ஒரு பார்வை பார்த்துட்டு எச்சில் முழுங்கிட்டு, நீ என்ன மிஸ் பண்றியான்னு கேக்குறாங்க ராஜி. என்னது எனக்கு ஒன்னும் புரியலங்கிறாங்க கதிர். என்ன மிஸ் பண்றியான்னு கேட்டேன் அப்படின்னு ராஜு கொஞ்சம் படபடப்பா கேட்க, சேச்சே நான் ஏன் உன்னை மிஸ் பண்ண போறேன், எனக்கு வேற வேலை இல்ல பாரு, நான் ஏன் மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு செம்ம பல்பு கொடுத்துடுறாரு கதிரு. டென்ஷன் ஆகுற ராஜி, உன்னையெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை யாரு போன் பண்ண சொன்னது அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க. கோவத்துல போனை வைக்கிறாங்கிறாங்க ராஜு. ஏய் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற கதிர், சாப்பிட்டியான்னு கேக்குறாரு. அக்கறையே இல்லாதவரை பாத்துக்கங்கன்ற மாதிரி மீனா ஜாட காட்ட, மயிலா ஆர்வமா பாக்குறாங்க. சாப்பிட்டேன் அப்படின்னு ராஜு சொல்ல, அப்ப படுத்து தூங்கு குட் நைட்டுங்கிறாரு கதிர். இவங்களும் கடுப்பா குட் நைட்ன்ட்டு வச்சிடுறாங்க. ஆமா நீங்க என்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரியே பேச மாட்டேங்கிறீங்க, ஏதோ எலியும் புனையும் சண்டை போடுற மாதிரில சண்டை போடுறீங்க அப்படின்னு மயில கேட்க, ராஜு என்ன சொல்றதுன்னு முழிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்பவுமே இப்படிதான்க்கா அப்படின்னு மீனா சொல்ல, உன்னையே மிஸ் பண்ணனு கதிர் தம்பி ஏன் கேக்குறாங்க அப்படின்னு மயில கேட்க, அவன் சரியான திமிர் பிடிச்சவன், அவன் அப்படிதான்க்கா கேட்பான், நான் அவன் கண்டிப்பா என்ன மிஸ் பண்ணுவான், அதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு ராஜு தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்க. சரி நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு மயில சொல்ல, ம் நான் ஒன்னும் டென்ஷன் ஆகல அப்படின்னு டென்ஷனா சொல்ற ராஜி, இவனை நான் போய் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு திசையில இலக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. இது சீரியல்ல மட்டும் இல்ல, நடைமுறை வாழ்க்கையிலயும் இப்படித்தான் இருக்கு. மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ so much.